மீனவர் சங்கத்தை சேர்ந்த திரு ஜேசராஸ் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். யாழ்ப்பாணம் பங்கு தந்தை தொலைபேசி வழியாக வந்து பேசுகிற போது இங்கிருந்து மீனவர்கள் யாரும் அங்கே கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஒரு குறைந்தபட்ச எண்ணிக்கையில் அனுமதி வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? பாரம்பரியமாக கச்சைதீவு புனித அந்தோணியார் கடல்ல தொழில் செய்கிற இரு நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாவலாக இருந்து பாரம்பரிய அந்த முறைப்படியே நாங்க இந்த திருவிழாவை கொண்டாடி வர்றோம். இதற்கு இடையில கச்சைதீவுல வேற கட்டடமோ ஏதோ கட்டி அதுக்கு நாங்க போறோம்னு சொல்லி நாங்க கேட்கல. அதே அந்தோணியாருக்கு புதிய ஆலயம் கட்டி அதன் அர்ச்சிப்பு விழா, ஒரு கும்பாபிஷேகம், கோயில் கட்டி கும்பாபிஷேகம் எவ்வளவு சிறப்பா இருக்குமோ அதே மாதிரி இந்த அர்ச்சிப்பு விழாவை நாங்க பாக்குறோம். அந்த அர்ச்சிப்பு விழாவுக்கு நாங்க திருவிழாவுக்கு ஒவ்வொரு வருடமும் 3000 முதல் 4000 பேர் வர போறோம். அந்த 4000 பேர் நாங்க வர்றோம்னு சொல்லல, ஒரு 100 பேராவது அந்த திறப்பு விழாவுக்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு சொல்ற ஒரு எண்ணத்துலதான் நாங்க நமது மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் அனுப்பி நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு நாங்க கேட்டு எங்களை அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி நாங்க கேட்டுருக்கோம். இந்த சூழ்நிலையில இலங்கை ஹைகமிஷனுக்கும் நாங்க எங்க மூலியமா இலங்கையில போய் அந்த கச்சைதீவு திறப்பு விழாவுக்கு நாங்க கலந்துக்கிறதுக்கு அனுமதி வழங்குன்னு சொல்லி நாங்களும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். இதற்கிடையில மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறது எங்களுக்கு வேதனையா இருக்கு. இன்னொன்னு சார், நாங்க அதிக தரப்பு மக்களை நாங்க கூப்பிடலன்னு சொல்லி இலங்கை யாழ் மாவட்ட அந்த ஆயர் அவர்கள் சொல்றாங்க. ஒரு கோயில் கட்டி ஒரு கோயில் திறப்பு விழா என்பது எங்க திருச்சபை முறைப்படி அந்த கோயில்ல பொதுமக்களுக்காக கட்டப்படுறதுதான் கோயில். நம்ம 4 ஃபாதரும் 1000 10 ராணுவத்தினர் இருந்து திறப்புக்கிறது அந்த கோயில் திறப்பு விழா ஆகாது. என்னுடைய கருத்து இது. எங்களுடைய திருச்சபை முறைப்படி பொதுமக்களுக்காக கட்டப்படுற ஆலயத்துல பொதுமக்கள் கலந்து திறந்தா தான் அந்த ஆலயம் சிறப்பா இருக்கும். இதனால சார் நாங்க கண்டிப்பா இந்த இருக்கிற ராமேஸ்வரத்துல இருந்து கச்சைதீவு 1 ஹவர் அல்லது 2 ஹவர் தான் ஆகும் ரன்னிங்ல. நாங்க குறைந்த அளவு தான் கேட்கிறோம். ஒரு 100 பேராவது போய் அந்த அந்தோணியாருடைய அருளை பெறணும், அந்த அர்ச்சிப்பு விழாவில் கலந்துக்கிறணும், எங்களுடைய உரிமைகள் அதுல ஈர்க்கப்படணும். மீன் பிடிக்கிற உரிமை தான் எங்களுக்கு அந்த பகுதியில இல்ல, இந்த திருவிழா கொண்டாடுற உரிமையாவது எங்களுக்கு ஈர்க்கப்படணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் இந்த திறப்பு விழாவுக்கு நாங்க போறதுக்கு கருதுறோம். இதற்கு மத்திய அரசு எங்களை கண்டிப்பாக அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கலைனாலும் நாங்க தடையை மீறினாலும் நாங்க இதுல கலந்து கொள்றதுக்கு தயாரா இருக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு இலங்கை அரசு எங்களை மனமாற ஏத்துக்கிறணும்.